இங்க ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டான்னு ஊர் ஜனங்களை பேசிடக்கூடாது பாரு, அதுக்குதான். எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சரி தண்ணி வா. பரவாயில்ல வா, அத்த ஒண்ணு கோச்சிக்காது. சீதா இங்க வாமா. என்ன ஆத்தா? ஒண்ணே இல்லடா, அவள. சீதா உன்னதான் கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவன் அங்கேயே படுத்துக்கிட்டோம். போடா. சரி. ஆத்தா அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா, மருமகளை காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்னு காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. எனக்கு எதுக்குடா அந்த பொல்லா பல்லா? நீ வந்து கூட படுத்துக்குவா. ஆத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன்னு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது, அதுக்குதான். சுருளிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருளிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது? உங்க அப்பா சாகும்போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடான்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கங்கிறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற? என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியாடா? கதவை சாத்த மட்டும்தான் காத்து வரும், நீங்க மட்டும் ஜில்லன்னு படுங்க. எனக்கு என்ன? அம்மாடி. அங்க என்னடா சத்தம்? பூனை. பொண்டாட்டி பூனையை தேடி தவிக்குதாக்கும். ஐயோ இருக்கு வயல. ஆத்தா நீ எங்க போறல? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வா சீதா. குளிக்கவா? ஆத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். என்ன அரிசி இவ்வளவு கல்லு இருக்கு? ஐயோ டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆத்தா வந்து போய் பாத்துடா ஓடுடா. சரி ஆத்தா ஓடுறேன். நில்லுடா, மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கால, அதான் இந்த காக்கா குருவி அணில பார்க்க கூடாதுன்னு பாதுகாப்பா. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்காம இருந்தா சரி. டேய் பாத்துடா, இறங்குடா. பாத்துறேன். டேய் எங்கடா பாக்குற? நீ தானே பார்க்க சொன்னே. டேய் இறங்குடா. பொறந்தியே தலைய நரிக்கிறேன், வாடா. இப்போ திருப்தி அவனுக்கு, இறங்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. டேய் அடுப்படியில உனக்கு என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பு எவ்வளவு போடணும் காரம் எவ்வளவு போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா? சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து ஊர்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாத்தா. ஆத்தா நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா. சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. வரேன். அத்தா அவளை ஏத்தா கூட்டு போற? அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன? நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதா நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்டும் வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன். அவனுக்கு சொன்னா புரியாதுமா, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்கா? போயிடுவாளோ? டேய் சின்னசாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகும்டா. வரட்டுமா? ஆ. வரமா? போயிட்டு வாங்க.
அத்தா சீக்கிரமா போய் லேட்டா வா. அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லிட்டேன். 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிதான் பாப்போமே. ஏய், போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துருவ போல இருக்க. விடுங்க. பொண்டாட்டியை விட்டுட்டா தப்புங்க. விடுங்க. என்னது Please. எப்ப பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு சொல்ற? இது வரைக்கும் 3 வாட்டி குளிச்சாச்சு. சீதா, அரைக்கதா சந்தனம் மணக்கும். அதே மாதிரி குளிக்கதா உன்னுடைய அழகு கூடும். இன்னொருத்தோட குளிப்போமா? ஏய் ஏய், எங்கத்த கிளம்பிட்ட? வேலைக்கத்த ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல. நான் சின்ன சமயவே வேலைக்கு அனுப்புறது இல்ல. உனக்குன்னு தனியா உழவு வச்சாக்க போறோம். வேண்டாத்தா, வேலைக்கு தானே எத்த போறேன். பொட்டு கோழி கூவி பொழுது விடிய கூடாதுன்னு பாங்க. ஆமாத்தா. அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலையை விட்டுடுறேன். ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. என்னங்க இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது? தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்ணுங்க. விடுங்கக்கா. அரை மணி நேரத்துக்கு வாயே தரக்கூடாது. சரிக்கா. அக்கா. அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது.